பொதுவாக எந்த ஒன்றும் தொடர்ந்து நடக்கிறதே இல்லை, எந்த ஒன்றும் தொடர்ந்து இருக்கிறதே இல்லை, எந்த ஒன்றும் நெருக்கமாக இருக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நாம் நெருக்கமானவர்கள்னு நினச்சினுக்கிறோம். நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு பரிசு என்னடான்னா அவமானம் தான். நீங்கள் யாரை கூடலாம் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்களோ அவங்க தான் உங்களை அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் யாரை நெருக்கம் நினச்சிங்களோ அவங்கள தான் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. யாருக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு நினச்சிங்களோ அவங்கள தான் உங்களை கேவலமாக பார்த்தாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்கிற போகிறீங்க. நீங்கள் நெருக்கத்தை யாரிடமோ எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது நெருங்கி விடுகிறீர்கள். யாரை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெருங்கிட்டியானாவே நொறுங்கிட்டேன்னு அர்த்தம். நீ யாரை கூட ரொம்ப நெருங்கிட்டியானா நொறுங்கிட்டேன்னு அர்த்தம். ஏன் நெருக்கம் என்ன செய்யும்? நெருக்கம் எதை பார்க்குது? அடுத்தவங்களுடைய முட்டாள்தனத்தை, அறியாமையை, இயலாமையை, இதுங்களை தான் நெருக்கம் பார்க்குதே தவிர அவங்களுடைய உண்மையை, அவங்களுடைய அன்பை, அவங்கக்கிட்ட இருக்கிற பலத்தை என்ன பண்ணுறது அது பார்க்குறது இல்லை. நெருக்கம் ஆபத்து. ஏன் ஒத்துக்குன்னு வாழ்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீயாக இரு, நானாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிற பாரு, அது பேர் தான் ஒற்றுமையை தவிர உன்ன மாதிரி நான் என்ன மாதிரி ஆகிறது கிடையாது. ஒற்றுமை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறான். ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுங்கன்றான். அது ஒற்றுமையா என்ன? சைவ சித்தாந்தி ஒருத்தன், அசைவ சித்தாந்தி ஒருத்தன், கறிமீன் சாப்பிட்டாலும் ஒருத்தன் 2 பேராகிறான்னு வச்சுக்கோமே. அசைவத்தை ஃபாலோ பண்ணுறவன் ஒத்துக்கிறான் சைவத்தை, ஏன்னா பிரச்சனை இல்லை, அவனுக்கு என்ன பருப்பு அரிசியும் தேவைப்படுது. ஆனால் சைவம் சாப்பிட்றோம் அசைவத்தை ஒத்துக்கலை. இப்போ 2 பேருக்குன்னா அது பெரிய இடைவெளி மட்டும் இல்லாமல் வன்முறை தூண்டி இன்னும் பெருசாக ஆக்க பார்க்குறான் இடைவெளியை. ஆல்ரெடி கடவுள் அல்லது இயற்கை நமக்கு என்னதான் பண்ணி வச்சு இதை இடைவெளியோட படைச்சி வச்சுருக்குது. இதை புரிஞ்சுக்கின்னு நம்மளை என்ன பண்ணுறான், இன்னும் கேப்பு இன்னும் அதிகமாகறான், மாற்றி எதிரிகளாக மாற்றுறான். நாம் என்ன ஆனோம்? லாபம் யாருக்கு? நீ எங்கே இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் இருக்கிற. நீ எங்கே இருக்கிற? வெற்றிடத்தில். லண்டனில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற, எந்த நாட்டிலே இருக்கிற. ஆனால் எங்கே இருக்கிற? வெற்றிடத்தில் இருக்கிற. உனக்கும் வெற்றிடத்துக்கும் இடைவெளி தான் பாரு. உனக்கும் வெற்றிடத்துக்கும் ஒரு கேப்புக்கு தான் வர. எப்போதும் நீ எங்கே இருக்கிற? வெட்ட வெளியில் இருக்கிற. அதை மட்டும்தான் மறந்துக்கிற. ஒரு நற்குரு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எனக்கும் எதுக்குடா இடைவெளி? நான் தான் நீ தான் நான். உன் தேவை என்ன பாரு, அது உன் தேவை என்னான்னு பாரு, அதை செய்ய. உனக்கும் இறைவனுக்கும் இடைவெளி இல்லை. ஒரு குருக்கிட்ட போகும்போது உனக்கும் இறைவனுக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. நீ சரியாக செயல்பட ஆரம்பிக்கிற, உன் புத்தி சரியாக வேலை செய்யுது, உன் தேவை என்னவோ அதுக்கான வேலையை செய்கிற, உனக்கு அடையிற. இதுதான் நடக்குது. என்னெல்லாம் எதுவும் நடக்கலை. சத்தியமாக என்னெல்லாம் எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்குற, ஏன் எனக்கு இது பிரச்சனை எல்லாம் ஃபோன் பண்ணுற அழற, எனக்கு தெரியாது. நானே ஒரு பிச்சைக்காரன், நானே யாருக்கிட்ட தான் போய் கேட்க போகிறேன்? நீ என்கிட்ட, நான் அவங்ககிட்ட, ரெண்டு பேரும் யாருக்கிட்ட தான்? என்ன கேட்டு டேரக்டாகவே நீ கேட்டுக்கலாம். கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம்? நீ என்ன உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நெருக்கம் கடவுளுக்கு உனக்குன்னு உனக்கு தெரியல. அவள் தான் என் வேலை என்னடானா உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறது. யார் 2 பேரையா? உன்னையும் கடவுளையும். ஒவ்வொரு சாமியாரும் உன் தேவையை என்ன பண்ணிக்கிறானுங்க? நீ இன்னத்துக்கான கருவியான அந்த சாமியாருடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு கருவியாக தான் ஆனேன். உண்மையிலேயே உனக்கு கடவுள் தேவைப்பட்டு தேடி போய் கண்டுபிடிச்சி அறிஞ்சா? ஆம்பளை பொம்பளை குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் வரும் அற்ப விளையாட்டு. இதெல்லாம் என்ன விளையாட்டு? ரொம்ப 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 அற்பமான விளையாட்டு. அது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுக்கிறீங்க. கடவுள் மட்டும்தான் உன்னதம், கடவுள் மட்டும்தான் உன்னதம். அதை கூட இருக்கிறது மட்டும்தான் யதார்த்தம். பிறவிதோறும் உன்னை கூட இருக்க போகுது. உன்னை பொருளாக்கி இடமாக்கி அதுக்கான இடத்த கொடுத்ததும் அந்த வெற்றிடம் தான், அந்த இடைவெளி தான். ஆனால் அந்த இடமா இருக்கிற வெளியே நீ என்ன பண்ணவே இல்லை. கடவுள் கடவுளுக்குள்ளே நானுன்னு ஒன்று உணர்ந்துட்டேன்னா இந்த சட்டம் சம்பளம் தர்மம் மட்ட மசுரான என்ன ஆகிடும்? இஞ்சி ஊந்துற நேராக தான் வாழ்ந்தான் அவனை எல்லாம். நானும் கடவுள் இருக்கிறேன், நீயும் கடவுளுக்குள்ள இருக்கிற. மன்னனாவது மகேசனாவது எல்லாம் யார் தான்? அப்புறமா எல்லாம் ஒன்று தானே புரிஞ்சிட்டானா எவனை என்ன பண்ணிப்பான்? அதற்காகத்தான் இந்த உண்மையை யாருமே என்ன பண்ணல, சொன்னவங்கள வாழ உள்ள. நீங்கள் நினைத்தாலும் நினைக்கா காட்டியும், நீங்கள் புரிஞ்சினாலும் புரிஞ்சா காட்டியும், நீங்கள் உணர்ந்தாலும் உணரா காட்டியும், உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இணைப்பை யாராலையும் கட் பண்ண முடியாது. நீங்களே வானானா கூட அது வானான்னு நினச்சிச்சேன்னா என்ன தான் நீங்கள் நெருங்கி போனாலும் போன்னு விட்டுரும். ஸோ சந்தர்ப்பம் இருக்கும்போதே எது உன்னை இணைப்பில் இருக்கிறியோ அது என்ன பண்ண
அனுபவிக்கப்பார். கடவுள் எப்படி இது? பரிசுத்தமாக, பரிசுத்தன்ற ஒரு வார்த்தை, பூரணம்ன்ற ஒரு வார்த்தை, பரிபூர்ணம்ன்ற ஒரு வார்த்தை, சூன்யம்ன்ற ஒரு வார்த்தை, சமவெளின்ற ஒரு வார்த்தை, இடைவெளி என்ற தான் நிற்குது. எனக்கு எது இடைவெளி இல்லாமல் எனக்கு கூட இருக்குது? நான் எதுதான்? கடவுள் மட்டும்தான். பாரு, கடவுளுக்கு எனக்கும் தூரமாகி வச்சுக்கிறான். ஸோ ஒரு கணம் கூட இடைவெளி இல்லாமல் உன்னை கூட இருக்கிறது ஒன்று எதிரான அது எது? கடவுள் மட்டும்தான். ஸோ இடைவெளினோடனே உனக்கு ஞாபகம் எங்கே போயிடணுன்னா கடவுள்கிட்ட. ஏன் எனக்கும் கடவுளுக்கும் அவ்வளோ நெருக்கம், உங்கள் எல்லாருக்கும் நெருக்கம், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வணக்கம். ஏதோ ஒரு நினப்பில் வந்து உட்காடுறோம், ஏதோ ஒரு தலைப்பு கேட்குறோம். அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தலைப்பை சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து உனக்கும் எனக்கும் ஒரு கேப் இருக்குது இல்லை, இடைவெளி. சினிமா பார்த்துனே இருந்தோம்னா மூத்திரம் முட்டோம், டக்குன்னு ஒரு எப்படா வரப்போகுதுன்னு கற்றுன்னு பார்த்தெல்லாம் இப்போ வருமா அப்படின்னு பார்த்துனே இருப்போம். இடைவேளை இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலாக சினிமாவில் இடைவெளி வருது உற்சாகத்துக்கா அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். உற்சாக வர்றவங்களா இருந்தால் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எப்படா சிகரெட் பிடிக்க போகிறோம். ஆமாம், பாப்கார்ன் சாப்பிட்றவங்களுக்கு ஏன்னா மனசு விட்டு பேசலாம், நான் உனக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கூட சினிமா கிட்ட போயிருப்பான். எப்படா பிரேக் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்படி பலர் காரணங்களுக்காக போயிருப்பாங்க. ஆனால் இடைவெளி என்னமோ பிரேக்கு தான். ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிற விதம் மாறுது, அதை பயன்படுத்திக்கிற விதம் மாறுது. என்னடா இடைவெளி கூட பேசுவான் பொழுது இடைவிடாமல் அப்படின்னா என்ன செய்யுது? இடைவெளி கூட உன்முகுதுவ தொலைச்சி வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே, கேப்பே இருக்கக்கூடாது. பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்படிதான் இன்னும் நெருக்கமாக வருது அப்படின்னு நெருக்கன்ற தலைப்பு தான் கேட்பாங்க. இப்போ வந்து இடைவெளி, நம்ம எல்லாருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுது. எல்லாருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுது. இடைவெளினா என்ன, அது எப்படி இருக்குது, அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், யோசிக்கலாம். பல தலைப்பில் நம்ம பல விஷயங்களை யோசிச்சுனே வரோம். அதில் இனி நம்ம என்ன எடுத்துக்கணும்? சமூக இடைவெளி, பொருளாதார இடைவெளி, அதுவும் போனாக்கா மரபு சார்ந்த இடைவெளி. என்ன சொல்லுவானுங்க, அதை க்ரானிக்கலாக வர்றது. இன்னத்துக்கு போன ஆளுக்கும் நம்ம ஆளுக்கும், அதாவது அப்போக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளிக்கு வந்து ஒரு அழகான ஒரு பேர் சொல்லுவானுங்களே, ஜெனட்டிக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, மரபு இல்லை, இருட்டும். அது கர்மம் உள்ளேருந்து வெளியே வர மாட்டேங்குது. ஆமாம், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் உருதடி. சில வார்த்தைங்க தானாக வந்து ஊந்துடும், சில வார்த்தைங்க விழாது, விட்டுலாம் என்ன சொல்கிறது. ஆனால் புரிஞ்சிச்சு ஆனாங்க. தலைமுறை இடைவெளி பா தெய்வமே. இன்னும் ஜெனட்டிக் நீங்கள் தலைமுறையா? கரெக்டு, நல்லதுங்க. இருந்தது உள்ள, ஆனால் தெரியலன்னு சொல்ல முடியாது. அதை வரல, வார்த்தைங்க வந்து சில நேரங்களில் வராது, இயல்பு. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ தூக்கு போட்டு செத்துலான்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் வந்து பேச முடியலன்னு சொல்ல முடியாது. ஆப்ர அது எழுதி வச்சு படிக்கிறது இல்லைடா தம்பி, இப்படி காமிச்சா நாங்கள் பச்சுப்போம். வரலங்க எனக்குன்னு இப்படி காமிச்சா என்ன பண்ணுவான்? கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாருன்னா ஆப்ரகாம்லிங்க நம்ம பச்சுட்ருப்போம். அதுக்கு எதுக்கு ஆப்ரன்னுங்குது? இல்லை புதுசாக ஒரு பேர் நுழையாது இல்லை. ஆல்மா ஜெஸ்டினா ஜெலஸ்டினான்னு தெரியாது நமக்கு. ஜெஸ்டினா ஜெலஸ்டினான்னு, ஏன்னா புள்ளி காணாமல் போயிட்டுருக்கோம். இப்படி எழுதிக்கிறாங்களேன்ட்டு. இது மாதிரிலாம் தப்பு நடக்கிறது வந்து சகஜம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லிப் ஆஃப் த டங்கு, ரெட்டிவல் சிஸ்டம் சரியாக வராது, இது மாதிரி வரல, அதான் இடைவெளி. ஆமாம், பிரேக் ஆகுது இல்லை சம்டைம்ஸ் வந்து வார்த்தைங்களுக்கு இடையில். பொதுவாக எந்த ஒன்றும் தொடர்ந்து நடக்கிறதே இல்லை, எந்த ஒன்றும் தொடர்ந்து இருக்கிறதே இல்லை, எந்த ஒன்றும் நெருக்கமாக இருக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நாம் நெருக்கமானவர்கள்னு நினச்சினுக்கிறோம். உடல் வெறும் சூடு என்ன கூடு உயிர் உன்னோடு எல்லாம் சொல்லுவாங்க.
எப்படி சொல்லுவாங்க, இது வெறும் நீ பாதி நான் பாதி கண்ணே, ரெண்டு பாதி பாதி ஒன்றா ஓட்டினா நம்ம நிலமை என்ன ஆகுது? இந்த பக்கம் மீசெல்லாம் வச்சுக்கினே, இந்த பக்கம் மீசெல்லாம் இல்லாமல் வெட்டி நீ பாதி நான் பாதி போஸ்ட் மார்ட்டம் பண்ணால் கூட உதவாது. கண்ணே, கண்களுக்கு ரெண்டு கண்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. மூக்கு ரெண்டு துவாரத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. காதுகளுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. பற்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது. ஆனால் ஒன்றோட ஒன்று முட்டின மாதிரி இருக்கும். சில பேருக்கு அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், அரிஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பல் மேலே ஏன்னு இருக்கும், அது அழகாக இருக்கும். சில பேர் அசிங்கமாக இருக்குதுன்னுவாங்க, சில பேர் அழகாக இருக்கும்னுவாங்க. சில பேர் பல் தனித்தனியாக இருக்கும், 4 பல்லும் 4 ஆங்கிளில் தனித்தனியாக கேப்பே இருக்கும். அப்படிலாம் இருக்கும். தேங்காய் வச்சு இது பண்ணி திருவிழான்ற மாதிரிலாம் இருக்கும். இப்படி பலவிதம் இடைவெளி உடம்புல சொல்கிறேன். இடைவெளி அப்படின்னு சொன்னால் 2 பொருளுக்கு இடைப்பட்டது, இல்லை 2 பொருளுக்கு இடைப்பட்டது, 2 சம்பவங்களுக்கு இடைப்பட்டது. 2 பொருளுக்கு இடைப்பட்டது. பார்க்குற ஆப்ஜெக்டாக இருந்தால் இடைவெளியை பார்த்து நம்ம சொல்லலாம், எவ்வளோ இருக்குது, மெஷர்மெண்ட்லாம் பண்ணலாம். அது மைக்ரானில் கூட போகும். கட்டாயம் இடைவெளி இருக்குது. எந்த பொருளும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இல்லை. அணுக்களுக்குள்ளே இடைவெளி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அணுக்களுக்குள்ளே நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. 2 நியூட்ரான் 1 எலக்ட்ரான் இந்த மாதிரி கவுண்டிங்கை வச்சு தான் இப்போ மெட்டல்லாம் மாறி இருக்குது. அதோட எலக்ட்ரான் வேல்யூ நியூட்ரான் வேல்யூ வேறு மாதிரியாக இருக்குது. இப்போல்லாம் எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற பொருள்களில் இருக்கிற இடைவெளியை கவனித்து அந்த பொருளோட தன்மையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஸோ 2 பொருளுக்கு இடையில் இடைவெளி இருக்குது. 2 சம்பவங்களுக்கு இடையில் இருக்குது. இந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ராஜா அங்கே ஆட்சி செஞ்சிருந்த காலங்களில் இந்த ராஜாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இடைவெளி அப்படின்றது 2 சம்பவம், 2 பொருள் இடைவெளி இருக்குது. ஆனால் கடவுளுக்கு உனக்கும் இடைவெளி இல்லை. கடவுளுக்கு உனக்கும் இடைவெளி இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் கடவுளுக்கும் தான் இடைவெளி இருக்கிற மாதிரி நினச்சிங்கிற, மற்றதுக்கெல்லாம் நெருக்கிறதுன்னு நினச்சிங்கிற. நீ உனக்கும் உன் மனைவிக்கு இருக்கிற நெருக்கம் ரொம்ப விசேஷமாக இருந்துன்னு நினைக்கிற. ஆனால் உனக்கும் கடவுளுக்கும் நெருக்கம் இல்லைன்னு நினச்சிங்கிற. அவர் யாரோ தனியாக இருக்கிறாரு, இல்லை வர ஸ்க்ரீனை மூட்டு கதவை மூட்டு சாமி கோயிலை போட்டு பூட்டு வந்துட்டுது. அது எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆமாண்ணே, எனக்கும் கோயிலுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் இடைவெளி இது அப்படின்னு நான் சொல்கிறது. கட்டப்பட்ட கோயிலில் கடவுள் இல்லை, அது தெய்வத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சடங்கு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, கடவுள்னா என்னான்னு புரியல. அதனால் நான் என்ன நினச்சிங்கிறேன்னா, கடவுளுக்கு எனக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, ஆனால் சமூகத்துக்கும் எனக்கும் நெருக்கம் இருக்குதுன்னு நினச்சிங்கிறேன். நான் ஒரு ஜாதியை ரொம்ப நெருக்கமாக பார்க்குறேன், ஒரு மதத்தை நெருக்கமாக பார்க்குறேன், என் சமூக அந்தஸ்து உள்ள கூட்டங்களெல்லாம் நான் நெருக்கமாக பார்க்குறேன், என் நண்பர்கள் நான் நெருக்கமாக பார்க்குறேன். ஆனால் நான் எதை விலக்கி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், கடவுளை விலக்கி பார்க்குறேன். முதல்ல இடைவெளி எங்கே வந்தது? இடைவெளி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்குள்ளே எனக்கு இடைவெளி இருக்குது, ஆனால் நெருக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. 2 பேர் கொள்ளடிக்க போனானுங்க, புதையல் கச்சது, எடுத்தானுங்க, பிரித்தானுங்க. 101 காயின் இருக்குது. எத்தனை காயின் இருக்குது? 101 காயின். அப்போலாம் 101 விசேஷம் இல்லை, தங்கத்தில் போட்டு மூடி உள்ளே வச்சுட்டானுங்க. அது நல்ல வேலை, அது மேலே இருக்கிறது பானை. உனக்கு வேணுமான்னு கேட்டால் அவனும் வானான்ட்டான், எனக்கு வேணுமானா இவனும் வானான்ட்டான். பானையை வச்சுட்டானுங்க. 50-50 எதிர்ட்டானுங்க. ஒன்று தனியாக நிற்கிது. இந்த ஒன்று யாருக்கு? 2 பேரும் சண்டை. 2 பேரும் எனக்கு தான்றான் இவன், எனக்கு தான்றான் அவன். நான் தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கணும்னு வந்தோம், சொன்னவனே நான் தான் அப்படின்றான் அவன். இல்லை, நீ ஒரு இடத்துல சோர்ந்து போய் படுத்திருந்தேன், நான் தான் அங்கே போய் அதை தேடி எடுத்தேன், நான் தான் எடுத்தவன், அதனால் எனக்கு தான்றான் இவன். முதல்ல எடுத்தது நான் தானே அந்த கொடிய விஷயத்தில் இருந்து. இப்படி 2 பேரும் தர்க்கம் பண்ணுகிறானுங்க. ஒரு கட்டத்தில் துப்பாக்கி எடுத்து 2 பேருமே செத்துட்டானுங்க. அவனுக்கும் இல்லை இவனுக்கும் இல்லை. 50-50 கட்சிது மேட்ரு இல்லை, அந்த ஒத்த காயின் தான். புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒத்தை நாணயம், அந்த ஒத்த நாணயங்குத 2 பேரையும் சாவச்சிச்சு. உன்னுடைய நாணயத்தை உன் நாணயம் என்ன பண்ணுத, அளவிடு செய்து. இடைவெளி. 2 பேர் நெருக்கமானவங்க நினச்சானுங்க, 2 பேர் என்ன பண்ணானுங்க, சுட்டுன்னு சேர்த்து விட்டானுங்க. பணம் அப்படியே தான் இருக்குது. அந்த புதையல் என்ன பண்ணுது, அப்படியே தான்
இருக்குது. கொகை உள்ள நடந்த சம்பவம். இந்த மாதிரி நிறைய எலும்பு கொடுங்க பக்கத்தில் இருக்குது. அங்கே அப்போ தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் எங்கே போக போகிறீங்க, நீங்களே எலும்பு கூட ஆகிட போகிறீங்கன்னு அர்த்தம். இருக்கட்டும், அது எங்கே இருக்குதுன்னா எனக்கு கேட்குது, எனக்கும் தெரியாது. கதை நம்ம உண்மை நினச்சின்னு எங்கே அப்படிக்குது. நாங்கள் அந்த ஒரு காயினை உருக்கி கட்டிங்லாம் பண்ணி ரேசர் கட்டிங்லாம் பண்ணி பாதி பாதி எடுத்துப்போம் மேட்ரா எல்லாம் சொல்லினுக்காதீங்க. ஏன்னா விஞ்ஞான உலகத்துக்கு பொருந்துற மாதிரி இல்லை. அப்போ நெருக்கம் அப்படின்னு நான் முதல்ல சொல்கிறேன்ல, நெருக்கம் இருதா உண்மையிலே நெருக்கமானவர்கள் உங்களுக்கு யாருன்னா இருந்தால் சொல்லுங்களேன். ரொம்ப எனக்கு நெருக்கமானவங்க, நெருக்கமான சொந்தம் சொல்லுங்களேன் யாருன்னா. எப்போனா உட்காந்து யோசிச்சிங்களா தனிமையில் எனக்கு யாருன்னா நெருக்கமானவங்க இருக்கிறாங்களான்னு? எப்படின்னா யோசித்து பாருங்களேன். ஆனால் சொல்லிக்கிறீங்க 2 பேரும் நெருக்கமானவங்கன்னு சொல்லிக்கிறீங்க. உனக்கு அல்வா நான் பிறந்தேன், எனக்கு ஜாங்கிரி நீ பிறந்த, ஆமாம் உனக்கு லட்டு நான் பிறந்தேன், எனக்கு கேசரி நீ பிறந்த, இப்படிலாம் பாட்டெலாம் எழுதிக்கிறாங்க. லட்டு, குலோப் ஜாமுனு, ஜாங்கிரி, என் அல்வா துண்டு, அடடா அல்வா துண்டு, இப்படிலாம் சொல்கிறோமே, உண்மையா அது? இப்போ நான் யோசித்து பாருங்களேன். யாருன்னா சொல்லுங்களேன். யூடியூப்பில் கமெண்டில் போகிற கூட சொல்லுங்கள். நானும் என் மனைவியும், நானும் அவளும், நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது அவளும் நானும். அப்படியா? அப்படியாண்ணா என்ன சொல்ல முடியுமா? அப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? இடைவெளி இருக்குது. நீ ஒத்தாளா பாரு, நீ ஒத்தாளன்னு சொல்லு. நான் மட்டும்தாங்கிறேன்னு சொல்ல, நான் இங்கே வந்து சச்சம் கேட்டுனுக்கிறேன், நான் மட்டும்தான் கேட்டுனுக்கிறேன்னு சொல்ல. உட்காந்து 10 பேர் பேசிக்கிறான். ஒருத்தரும் 10 பேர் 100 பேர் 1000 பேர் உட்காந்துக்கிறீங்க. பார்க்கறதுக்கு ஒரு மூஞ்சி 2 கண் ஒரு மூக்கு ஒரு ஆள் மாதிரிக்குது. ஆனால் கேட்டுனுக்கிறத பார்த்தா உள்ளே ஒரு 10-15 பேர் உட்காந்து 90 பேசிக்கிறாங்க. நான் பேசும்போதே கூட வந்து உனக்கு வேறு பேசுகிறாங்க. வாடியே நீ வேறு இவன் தார பேசி கேட்டுனுக்கிற, வா பேசலாம். என்ன கதை பேசுறது? வீட்டில் அது வச்சுட்டு வந்தோம்ல, அது எங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தியா நீ? ஒருத்தி சொல்கிறா உள்ளேருந்து, உன்னை சொல்ல அது அம்மா பார்த்துக்கலாம். அதுக்கு சொல்கிறிய இன்னொன்னுக்குது துணி வச்சு கொடுத்தா அப்படியே வச்சுட்டு வந்துக்கிறேன். ஆமாம், இந்த சச்சங்கம் தனியாக நிறுத்திங்கிறேன், அவங்க சச்சங்கம் தனியாக நிறுத்திங்கிறாங்க. ஆனால் வந்தது என்னமோ ஒத்த ஆளு தான். உள்ள என்ன நடக்குதுன்னா தனித்தனியாக ஒருத்தரும் உட்காந்துன்னு மூஞ்சை மட்டும் சீரியஸாக வச்சுட்டு, ஏன்னா அது கேமரா தானே பொசிஷன் பண்ணி அடி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். கண்ணெல்லாம் திறந்து அது வரை இமைக்கவே மாட்டாங்க அவங்கெல்லாம். ரொம்ப கவனிக்கிற மாதிரி தெரியும். 2 டைப்பு. ரொம்ப கவனிச்சாலும் இமைக்காது, கவனிக்காம மட்டும் இமைக்காது. ஆமாம், ஏன்னா அப்படியே சீரியஸாக உள்ள அவங்க இருக்கும். என்னங்க பத்தியா? அதாவது அதுக்கு ஒரு சாட்சி. ஆமாம் ஆமாம், ஜாதக தட்டுன்னு ஒரு ஆள், இந்த கதை காலட்சேபம் பண்ணதுனா ஜாதக தட்டுக்கு ஒரு ஆள் போனோம்ல. அப்போ இடைவெளின்றது என்ன ஆயினேக்குது? எல்லாத்துலேயுமே உருவாகி இருக்குது, எல்லாத்துலேயுமே இடைவெளிகள் இருக்குது. இடைவெளிகள் எல்லாத்துலேயுமே இதில் உண்மை தானே? இதில் எதனா மாற்று கருத்து இருக்குதா? இல்லை. அப்போ இடைவெளின்றது கட்டாயம் இருக்கும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அப்படி யோசிப்போம். அப்போ நெருக்கமானா இருக்கணும், ஒத்துக்க முடியல. ஆனால் ஆமான்னு பொய் சொல்கிறேன், ஆமான்னு சொல்கிறது தைரியம் இல்லாமல் பொய் சொல்கிறாங்க எல்லாரும். சத்தியம் என்னடான்னா, யாராக கூட எனக்கு நெருக்கம் இல்லை, உண்மை தான் சத்தியம். இது ஒத்துக்க மறுத்துன்னா அது ஊழிச்சிட்டோம், அது தப்பு கிடையாது. சார் நீங்கள் சொன்ன சொன்னீங்க, நாங்கள்லாம் நானும் என் மனைவியும் அவ்வளோ, நானும் என் ஃப்ரெண்டும் எங்களுக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துப்போம். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் முடியாது, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் முடியாது, அப்படிலாம் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்? யாரையும் நம்ப முடியறது இல்லை, யாரையும் நம்ப முடியறது இல்லை. அவமானப்படுறோம். நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு பரிசு என்னடான்னா அவமானம் தான். நீங்கள் யாரை கூடலாம் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்களோ அவங்க தான் உங்களை அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் யாரை நெருக்கம் நினச்சிங்களோ அவங்கள தான் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. யாருக்கு நீங்கள் உண்மையாக இருக்குன்னு நினச்சிங்களோ அவங்கள தான் உங்களை கேவலமாக பார்த்தாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்கிற போகிறீங்க. தெரியாது உங்களுக்கு, உங்கள் மேலே தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சொத்து தகராறு யாருக்கு கூட அப்படின்னு கேட்டால் அண்ணன் தம்பிக்குள்ளே தான். வேறு யாருனா அதை இருக்கட்டையா?
இல்லை விவாதத்து யாரை கூட பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூப்பிட்டு என்னை கூட வாடி விவாதத்து பண்ணி வரலாம் நான் சொல்ல முடியும். யாருன்னா விவாதத்து வாங்கிக்கிறீங்களா வாங்க ஒன்று மூணாவது கூப்பிட்டு வாங்கலாம் ஒரு விவாதத்து வாங்கிக்கலாம் சொல்ல முடியாது. சொத்து பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனோட போய் சொல்ல முடியாது. அம்மா செஞ்ச 3 முட்டையில் அம்மா வானான்ட்டாங்க. அம்மா பாதி கட் பண்ண உடனே ஏன் கொஞ்சம் அதிகமாகுது? கரெக்ட் தானே? பிரச்சனை முட்டையில் இல்லைங்க, பொருளாதாரத்தில். ஆனால் நம்ம என்ன நினச்சிங்கிறோன்னா முட்டை பகுதி தப்புன்னு நினச்சினுக்கிறோம். சத்தியம் அது கிடையாது. 10 முட்டை வாங்க முடியும்னா சண்டை போடுவீங்களா? உங்கள் பார்வை எங்கே இருக்கிறது இல்லை. பிரச்சனைன்னு ஒன்று அங்கே தான் இருக்குது. அதுக்கு அடித்தளம் எங்கன்னு உங்களுக்கு கவனிக்கத்தே இல்லை. பிரச்சனை முட்டையில் இல்லை, பிரச்சனை பொருளாதாரத்தில். கணவன் மனைவி தகராறு, பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தில். அங்கே என்ன இல்லை, நம்ம நினச்சிக்கணும் புருஷனுக்கு பண்ணி தகராறுன்னு கிடையாது. பொருளாதாரத்தில் அந்த பொம்பளை நினைக்கிற மாதிரி அவன் சம்பாதிக்கல, இல்லை இவன் சம்பாதிக்கிற மாதிரி அவன் செலவு பண்ணல. 2 காரமும் சேர்ந்து நெருக்கம்னு சொல்லி நச்சுன்னுக்குதுங்க. வெளியே வந்து ஒரே சத்தம். 2 பேருக்கு லட்சம் கொடுத்துப்பாரு, கம்முன்னு ஆகிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. ஆமாம், அவன் சினிமா தேட்டரு கிளப்பு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்குது, இவனுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. 2 பேருக்கும் பந்து கொடுத்துட்டா அவங்கவுங்க பிரச்சனையே கிடையாது. பட் நெருக்கமாகறோன்னு சொல்லிக்கலாம். பட் நான் அதுக்கு வந்து ஒரு ஐடியாவும் சொல்லிக்கிறாங்க. இப்போது என்னன்னா அவருக்குரிய ஸ்பேஸை நான் கொடுத்துருக்குறேன், அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நம்மளுக்கு பார்த்தியானா ஸ்பேஸை கொடுக்கணும். ஆமாம், எனக்கு உண்டான ஸ்பேஸை கொடு, எனக்கான இடத்த கொடு. அப்போ நெருக்கம்னு சும்மா சொல்லினுக்கிறோம். நெருக்கம் இல்லை, இடைவெளி தான் இருக்குது. இடைவெளி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்குது தானே? என்ன எனக்கும் அவருக்கு என்ன இல்லை, கேப்பே கிடையாது. காதல்ன்ற பாலம் மேலே போட்டு வச்சுக்கிறோம். அன்புன்ற பாலம் எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. நாங்கள் 2 பேரும் எப்படியே அன்பானவர்கள். அவர் எனக்கு கடைசியாக வாங்கின திங்ஸ் பேருண்ணா, புருஷனை தனியாக பொண்டாட்டி தனியாக. இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். அவன் நெருக்கம் ரொம்ப நெருக்கமாகிடுச்சேன்னா தெரியாதுன்றான். மூஞ்சி மடியில் பார்த்துருந்தா மூஞ்சி தெரியுமா? ஆமாம், நான் ரொம்ப நெருக்கமாகிட்டுக்கிறேன்ல. என்னன்னா திரும்பி போய் நெருக்கமாகறேன். இப்படி நெருக்கமாக இருந்தேன்னா கூட பரவாயில்ல. அப்படி ரொம்ப நெருக்கமாச்சுன்னா 2 பேர் கண்ணும் வேறு எங்கேயும் பார்க்குது. கழுத்துக்கு சந்தில் விட்டோம்ல நம்ம. ஆமாம், நெருக்கமாகிட்டு பேருக்கு எங்கே தெரியும்? ரொம்ப நெருக்கமான யாருன்னா தெரிவாங்களா நமக்கு? ஏன் முன்னாள் நாள் தான் தெரிவாங்க. நம்ம நெருக்கமாகிட்ட பேருக்கு இது நெருக்கமாக இருந்து தெரியும் நமக்கு. ஆமாம், 3வது ஒன்று தான் தெரியும். அடுத்த ஒன்று ஏன் இங்கே என்ன ஆயிடுச்சே, இங்கே நெருக்கமான ஒன்று அடுத்த ஒன்று தானே தெரியும். அப்போ நெருக்கம் 3வது ஒன்றை காட்டி கொடுக்குது. நெருக்கம் நம்ம 2 பேருக்கும் பார்க்குறது எங்கே? 3வது ஒன்று. இது வந்து சும்மா சொல்ல, லாஜிக்கலாக அப்படி தான் நடந்துனுக்குது. இங்கே நெருக்கத்தினால தான் பழசு எப்போவுமே போதுமாக இருந்தாயிடுச்சு, வெறுப்படிக்குது, போர் அடிக்குது. நம்மளாம் நினைக்கிறோம், உண்மை கிடையாது, நினைக்கிறோம். இந்த இடைவெளி கடவுள் நமக்கு கொடுத்த வரம். இடைவெளி கண்டி நமக்கு இல்லை. நெருக்கமாக இருந்திருந்தோம்னா வாழ முடியாது. நெருக்கமாக இல்லைன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இடைவெளின்றது ஒரு வரம் கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிடறான். எப்படின்னு, தனித்தனியாக இரு. நீ எப்படி இருக்கணும்? தனித்தனியாகத்தான் இருக்கணும். அதான் உனக்கு நல்லது. தனித்தனியாக இருக்கிறது தான். நமக்கு தனித்தனியாக இருக்க தெரில. இடைவெளி என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி என்ன பண்ணணும்? நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணோம்? அப்போ தான் நான் திரும்ப முடியும், கை கால் அசைக்க முடியும், அப்படி இருக்க முடியும். இந்த மார்ச் பாஸ்ட் இதெல்லாம் நிற்க வைக்கிறாங்க, மிலிட்ரியெல்லாம் நிற்க வைக்கிறாங்கன்னா அவங்க கைகளை நீட்டணும். அவன் என்ன பண்ண முடியாது, அங்கே தொடக்கூடாது. அந்த தூரம் அவனுக்கு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நல்ல நெருக்கமாக நின்று இந்த கை கால ஆச்சுன்னா ஆகும், அச்சின்னு சாகும். நெருக்கம் என்னத்தை செய்யும்? கவனிக்க விடாது, 3வது ஒன்றை தேட வைக்கும். நெருக்கம் என்ன செய்யும்? கம்ஃபர்டபிலிட்டி இருக்கக்கூடாது. என்ன பண்ண முடியாது, விஷயத்துக்கு தண்டு உண்டு படுக்க முடியாது. நெருக்கமாக பார்த்துங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெருக்கமாக ஒரு 10 பேர் லைன்னா யாருன்னா ஒருத்தர் திருவிழா தான் ஆச்சு, நம்ம கொஞ்சம் என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா எப்படி தான் இருக்குண்ணா அப்படியோ தான் பந்தாபஸ்ட்டு போட்டு. நீங்கள் ஒரு புண்ணை நெருக்கமாக கட்டி வச்சிங்கன்னா ஆறாது. ஒரு புண்ணை நெருக்கமாக கட்டி வச்சிட்டா கூட என்ன ஆகுது? ஆறாது. அப்போ நெருக்கம் இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? அழகாக இடைவெளி கொடுத்து தான் பழகி வச்சுக்கிறான். இடைவெளியில் என்ன ஆகும்?
இப்போ இந்த 2 கண்ணு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கணும்னா அது நம்ம நிலமை அசிங்கமாகிடும். 2 வாட்டி நடுவில் தட்டு எடுத்துட்டு அப்போ 2 வாட்டியாக ஒரு வாட்டியா அப்போ இது ஒரு வாட்டி ஆகிடும். விரல்களுக்குள்ளே நெருக்கமாகிட்டு இடைவெளியே இல்லை. நம்ம நிலமை என்ன? ஒட்டிசி மண்ணு தோன்றது எந்த ஆயுதமே கையாள முடியாது. சாப்பிட்றது இல்லை எந்த ஆயுதமும் சாப்பிட்டுக்கலாம். சவுல் மாதிரி அள்ளியே இல்லை ஸ்பூனு பின்ன அப்படி தானே நெருக்கமாக தானே இது. இல்லை உஷாராகணும். சமயத்தில் நம்ம பாட்டு இருக்க முடியாதுன்ட்டு நமக்கு டக்குன்னு சேம் கோல் போட்டாலும் போட்டுருவாங்க. சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்பூன் தந்தியான கோல் கூட போட்டு இதே எப்படி இதே இதுமாதிரி நெருக்கமாக இப்படி இருந்துன்னு வச்சுக்க, இப்படி அள்ளி இப்படி விட்டுக்கலாமா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்ருவோம். வேலைங்கள்லாம் செய்ய முடியாது. நுட்பமான வேலை. பேனா பூச்சி எழுதணும், 3 விரல் தான் யூஸ் பண்ணணும். சில இடத்துல 1 விரல் தான் போவோம், சில இடத்துல 2 விரல் போவோம். ஆள் காட்டி எடுக்கணும், கிள்ளணும். 5 விரல் வச்சு கிள்ள முடியாது, 2 விரல் தான். இது மாதிரி பல வேலைகள்லாம் செய்யறதுக்காக விரல்கள் எப்படி படித்து வச்சுக்கிறான் கடவுளே? இடைவெளியோடு படித்து வச்சுக்கிறான். பற்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டுதான்னு வச்சுங்க, ஒரு பல் டேமேஜ் என்ன ஆகும்? வண்டியோ காரோ ஏன் அத்தனை பொருள்கள் தனித்தனி பொருள்களால் இணைச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, டேமேஜ் ஆச்சுன்னா அந்த பார்ட்ஸ் மட்டும் காலி பண்ணி மாற்றிக்கலாம். டயரு, டியூப்பு, வீலு எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டான்னு வச்சுக்குவோம், மோல்டு பண்ணிட்டுக்கிறான். பென்சிலானா அந்த வண்டி ஓட்டவே முடியாது. அப்போலாம் யோசிச்சுக்கிறானுங்க. கடவுள் இயற்கை நமக்கு இடைவெளியோடு படைச்சதுனால நம்ம படைக்கிற பொருள்கள்லாம் எப்படி பண்ணி வச்சுக்கிறான்? இடைவெளியோடு படைக்கிறோம். ஸோ நெருக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் டெம்பரவரி ஜாயிண்ட்டு, இப்போ இல்லை பர்மனெண்ட் ஜாயிண்ட்டு, இது மாதிரி ஜாயிண்ட்டுங்கெல்லாம் போட்டு த்ரெட்டு வச்சுக்கிறோம், இல்லை ரிவீட் வச்சு வச்சுக்கிறோம், இல்லை வெல்டு பண்ணுறோம். ஆனால் அது செமி டெம்பரவரி பர்மனெண்ட் இப்படின்னு அதை தற்காலிகமாக இருந்துடலாம். அப்போ நம்ம யார் கூட நெருக்கமானாலும் கொஞ்சம் நெருக்கமானவர், டெம்பரவரியாக நெருக்கமானவங்க, பர்மனெண்ட் நெருக்கம் அப்படின்லாம் ஆயிடுது. ஒரு மனைவி அப்படின்னா சாவத்துக்கும், செத்த பேர் கூட அவள் தான் மனைவி சொல்லின்னு தெரிவாங்க. இன்னார் பாரியால் தெய்வத்திருன்னு போட்டாங்கன்னா கூட என்ன தான் இது நெருக்கம் இல்லை, ஒரு தற்காலிக தொடர்பு. அது என்ன? அது இந்த பிரிவில் மட்டும்தான். பிரிவு தோறும் தெரிஞ்சவனுக்கு, பிரிவு தெரியாதவனுக்கு ரொம்ப பெரிய நெருக்கம் அது. ஆனால் பிறவியெல்லாம் புரிஞ்சவனுக்கு நெருக்கம்னு ஒன்று இல்லவே இல்லை, இடைவெளி தான் இது. பிறவி புரியாதவனுக்கு என் மனைவி நெருக்கமானவள், எங்கள் அம்மா எனக்கு நெருக்கமானவங்க, என் பிள்ளை என் பொண்ணு எனக்கு நெருக்கமானவன். உண்மையும் கூட தான் அது. பாசமான மகள், பாசமான மகன், பாசமான மனைவி, இப்படியெல்லாம் நாமளாக போய் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறோமா, அவங்க நெருக்கமாகறாங்களா? நல்லா யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் இடைவெளியோடு இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுன்னு கடவுள் செஞ்சுக்கிறான். நீங்கள் நெருக்கத்தை யாரிடமோ எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது நெருங்கி விடுகிறீர்கள். யாரை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நெருங்கிட்டியானாவே நொறுங்கிட்டேன்னு அர்த்தம். நீ யாரை கூட ரொம்ப நெருங்கிட்டியானா நொறுங்கிட்டேன்னு அர்த்தம். ஏன் நெருக்கம் என்ன செய்யும்? இப்போது சொல்லு, உன்முதுக தொலைச்சி முன்னேற இன்னும் கொஞ்சம் இருக்கு, நொறுங்கிடுவேன். ஒரு பலவான ஆள் போட்டு நமக்கு நான் ஆபத்து நிலமை. ஆமாம், காணாமல் போயிடும். ஆமாம், யானைக்கிட்ட போய் என்னை நொறுக்கு, இன்னும் கொஞ்சம் நெருக்குன்னா பாவம், அது அமுக்குச்சேனா காணாமல் போயிடுவோம். நம்ம அது பாகனை ஒரு முறை கட்டி பிடிச்சதுன்னா காணாமல் போயிடுவோம். வளவல்னு இல்லை, ஒதிரிடும். அதனால் நெருங்கினா என்ன ஆகிடுவேன்? நொறுங்கிடுவேன். அப்போ இடைவெளி நல்லது. கடவுள் இடைவெளியோட தான் படைச்சிருக்குது. இடைவெளி நல்லது. ஏன்? நீயாக நான் நானாக, நீயாக நான் நானாக இருப்பதற்கு தான் கடவுள் ஆசைப்படுது. கடவுள் எப்படி ஆசைப்படுது? அவரவராக இருப்பதற்கு தான் ஆசைப்படுது. அதனால் எப்படி தான் இருக்கணும் அவங்கவுங்க? சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா புருஷன் மட்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா? சனினே, ஒற்றுமையாக எப்படி இருக்க முடியும்? சனினே எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? 2 பேரும் புடவை கட்டினா திருவிங்க. என்ன வர அசிங்கமாக கேட்குறேன்? உனக்கு அறிவு இல்லை உனக்கு? புருஷன் மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்ட்டு 2 பேரும் புடவை கட்டி திருவிங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி புடவை வாங்கி கேட்டீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுங்க, ஒற்றுமையாக இருங்களா? சொம்மனா எவனோ சொல்லுங்கிறான், பேச்சாலெல்லாம் பேசிட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக போய் சொல்லுங்கிறேன். கடவுள் தந்தினா வச்சுக்கிறான். ஒற்றுமையாக இருக்க முடியுமா? எனக்கு இருக்குது, உனக்கு இல்லையே. நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஒற்றுமையாக இருந்தால் நிலமை என்ன? பிடிக்காது சனினே. இல்லை 2 பேருக்கும் மீசை தேடி வச்சுன்னு கட்டி பிடிச்சின்னு மொத்தம் கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கான்? நச்சு பகத்துக்கு அச்சியமாக இருக்குது.
இதில் வேறு ஒற்றுமை ஒரு கேடு. உனக்கு காலகாலமாக ஏமாத்திக்கிறானுங்க என்னன்ட்டே ஒற்றுமையாக இருன்னு. ஒற்றுமையாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கண்ணா, ஒரு நாள் புடவை நீ கட்டின்னு போயிடணும், அவளுக்கு என்ன பண்ணிருந்தா பேண்ட் சட்டை கொடுத்து போட்டுன்னு போயிடணும். நல்லா இருக்குமா பாரு, புடவை நீ கட்டின்னு போனால் எனக்கு எப்படி இருந்திருக்கும். இல்லை அவளுக்கு இப்போ பேண்ட் சட்டை போட்டால் உன் நிலமை என்ன யோசிச்சு பாரு. ஐயோ நஞ்சு பாதி கொஞ்சமாக அது உங்களுக்கு எப்படி இதுன்னு தெரில. இல்லை ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு கால் பொம்பளைக்கு டிஷர்ட்டு பனியன்லாம் போட்டுன்னு பேண்ட்டு போட்டால் ஓரளவுக்கு ஒத்து போயிடும், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ஆம்பளை புடவை கட்டி இடுப்பை பார்த்தா எப்படி இருக்கும் பாரு, வயிறு தனியாக இருக்கும், புள்ளதாசி மாதிரியே இருப்பான். என்ன மாதிரி எல்லாம் புடவை கட்டினா தொப்புள் தனியாக தெரியாது. ஏன்னா தொப்புல போய் நிற்காது, பெல்லி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது, கீழே தான். அவன் தொப்புளுக்கு கீழே புடவை கட்டிக்கிறாங்கன்னு வாங்க. அவன் பொண்டாட்டி பார்த்து கம்பேர் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வந்துக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா தொப்புல கட்டிக்கிறீங்க, அந்த எங்கே கட்டிக்கிறான் பாரு. புடவையே கட்டி போனால் கூட ஒற்றுமையாக இல்லைன்னுவாங்க. 2 பேரும் ஏன் தொப்புல கட்டுவாங்க கேட்பானா கேட்க மாட்டாங்களா? அப்படி கட்ட முடியாது. இப்போ ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஒற்றுமையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்க முடியாது. அப்போ ஒற்றுமைன்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி இருக்குதா? ஒத்துக்குன்னு வாழ்கிறது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிற பாரு, அது பேர் தான் ஒற்றுமையை தவிர உன்ன மாதிரி நான் என்ன மாதிரி ஆகிறது கிடையாது ஒற்றுமை. தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுங்கன்றான். அது ஒற்றுமையா என்ன? தப்பு. ஏன் வேற்றுமையை வளர்க்குறான்னு அர்த்தம். ஏன் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் உயரமானவன் குள்ளமானவன் தனியாக தெரியும். கலர் ட்ரெஸ் போட்டால் ஒன்றும் வேணாம், ஒரு பனியனை இப்படி போடுங்க குள்ளமாக தெரிவிங்க, இப்படி போடுங்க உயரமாக தெரிவிங்க. உங்கள் கோடுகள் தீர்மானிக்குது நீங்கள் உயரமாகறீங்களா குள்ளமாகறீங்களான்றத. நீங்கள் இருக்கிறீங்க அப்படியே தான். ஆனால் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ணலாம், உங்களை ஒரு தவுளூண்டுக்கிற நடிகனை பெருசாக காட்டுறான், எப்படி காட்டுறான்னு நினைக்கிறீங்க? இல்லை அந்த அனுஷ்கா கூட விஜய் பக்கத்தில் நிற்கிறது தகுமா? 2 தட்டு இப்படி தட்டினால்னா அப்படி போய் இப்படி வருவான். அவளை தூக்குற மாதிரி காட்சி வர வைக்கிறானே, நம்ம எப்பேற்பட்ட கேடு கட்ட பார்த்த பார்க்குறோம் பாருங்க. கேமராவை எந்த ஆங்கிளில் வைக்கிறானே தெரில, அவனை உயரமாக வர காட்டுறான். பட்டி டிங்கிறீங்கெல்லாம் பார்த்து உள்ள துணிகள்லாம் சொருவி அப்படிலாம் பண்ணி தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. காட்சிகள் நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஒற்றுமைன்றதுனா கிடையாது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒத்துக்கிறது. ஒருவர் உயரமாக இருக்கிறார் நல்லா இருக்கிறார், ஒருத்தர் குள்ளமாக இருக்கிறார் நல்லா இருக்கிறார், குள்ளமாக நல்லா இருக்கிறார், உயரமாக நல்லா இருக்கிறார். ஒத்துக்குனா அங்கே என்ன இருக்குது, ஒற்றுமை இருக்குது. ஒத்துக்கலைன்னா மற்றபடி இங்கே எல்லாருக்கும் இடைவெளி இருக்குது, எல்லோரும் தனித்தனி. கரெக்ட் தானே? அப்போ ஒத்து போகக்கூடாது, நெருக்கமாகக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒத்துக்குன்னு போகலாம், ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஒத்துக்கலாம். அவள் பெண்ணாக இருப்பது தான் எனக்கு அழகு. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், அவளை கூட ஒத்து போக முடியும். அவளும் ஆம்பளை தான், நான் என்ன பண்ண முடியாது, ஒத்து போக முடியாது. நல்லா இல்லை, கரெக்ட் தானே? புரியுதா சார்? நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் வந்து ஹோமோசெக்ஸு, எங்களுக்கு நல்லா ஒத்து போகுது. நானும் மீசை வச்சுருவேன், அவரும் மீசை வச்சுருவார். என்ன நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இல்லை 100ல் ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் கேள்வி ஒருத்தன் கேட்கவும் செய்வான், என்ன பேசுனேன் நீ, பின்னாடி வரும் காலத்தில் பேசுவானுங்க, இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்துங்கிறோமேன்னு. ஆனால் இயற்கைக்கு ஒத்தது அது இல்லை. அது இயற்கையான ஒரு சேர்க்கை அல்ல, அது நல்லது கிடையாது. ஸோ நான் ஒரு ஆனால் என் மனைவி ஒரு பெண்ணாக இருக்கணும். நாங்கள் 2 பேரும் கருத்து ஒத்து போகலாம். எங்கள் செயல்கள் எப்படி இருக்குண்ணா, எனக்கு அவன் மேலேயும் அவளுக்கு என் மேலேயும் எப்படி இருக்குண்ணா விருப்பம் இருக்கணும். அதில் ஒத்து போகலாம், அதில் ஒத்து போகலாம். அவள் உணவும் என் உணவும் ஒன்றா இருக்கலாம், ஒத்து போகலாம். எனக்கும் கெசட்டா அவளுக்கும் கெசட்டா ஓகே தான். எனக்கும் KFC சிக்கனில் லாலிபாப்பு, அவளுக்கும் லாலிபாப்பு. சமயத்தில் அவள் வேறு கேட்குறான்னா வாங்கி கொடுக்கணும். KFCன்னு ஒன்று ஒத்து போகுது, ஓகே உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் அதை ஒப்புமை பத்திரத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தரோட ஒத்திசைவு கொள்றதுக்கு முயற்சி செய்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. அப்போ அங்கே ஒற்றுமை வளருது. எல்லோரும் இடைவெளியாக பச்சை வச்சுக்குது. இப்படி இடைவெளியோடு படைச்சி வச்ச இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லி மனிதர்கள்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த முயற்சி செய்யும்போது யாரெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தனித்தனி கூட்டமாக வரும். யாரோ ஒருத்தர் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு,
இன்னொருத்தரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறானுங்களான்னா இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சிடணும். ஏன்றவர் ஒரு கூட்டத்தை உருவாக்க பார்க்குறாரு, பின்றவர் ஒரு கூட்டத்தை உருவாக்க பார்க்குறாரு. ஏவும் பியும் ஒன்றா ஆக்க பார்க்கல. நாம் 2 பேரும் என்ன ஆகிக்கணும்னா ஏவுக்கும் பிக்கும் அடிமையாகிடுறோம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ இது இடைவெளி யாரோடது? இது இறைவன் படைத்த இடைவெளி இல்லை. இது என்ன படைச்ச இடைவெளி இல்லை. இது இறைவன் படைத்தது இல்லை. ஏவை இறைவன் படித்தான்னு ஏ சொல்லுங்கிறான், பிவை இறைவன் படித்தான்னு. இப்போ 2 பேருக்குன்னா அது பெரிய இடைவெளி மட்டும் இல்லாமல் வன்முறை தூண்டி இன்னும் பெருசாக ஆக்க பார்க்குறான் இடைவெளியை. ஆல்ரெடி கடவுள் அல்லது இயற்கை நமக்கு என்னதான் பண்ணி வச்சு இதை இடைவெளியோட படைச்சி வச்சுருக்குது. இதை புரிஞ்சுக்கின்னு நம்மளை என்ன பண்ணுறான், இன்னும் கேப்பு இன்னும் அதிகமாகறான், மாற்றி எதிரிகளாக மாற்றுறான். நாம் என்ன ஆனோம்? லாபம் யாருக்கு? ஒரு ரோபோ செஞ்சால் ரோபோ கேட்டுச்சு. ஒருத்தன் ரோபோ செஞ்சான், அந்த ரோபோ போய் மிலிட்ரியில் போய் என்ன கேட்குது அப்படின்னு கேட்டான், ஏன் சுட்டுக்குன்னு சாவுறீங்க, பூ குத்து சகானாவுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. இல்லை என்ன பிரச்சனை? இல்லை இடைவெளியை குறைக்கணும்னா ஏன் இடைவெளியை குறைக்கணும்? பேர் என்னதான்? இடைவெளி. வெளினா கடவுள், வெளினா கடவுள், இடம்னா இடம், வெளி இடம், இடம் வெளி. உனக்கான இடம் வெளி. இடைவெளி என்ன? இடைவெளின்னா என்ன அர்த்தம்? உனக்கான இடம் எது? வெளி. நீ எங்கே இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் இருக்கிற. நீ எங்கே இருக்கிற? வெற்றிடத்தில். லண்டனில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற, எந்த நாட்டிலே இருக்கிற, ஆனால் எங்கே இருக்கிற? வெற்றிடத்தில் இருக்கிற. உனக்கும் வெற்றிடத்துக்கும் இடைவெளி தான் பாரு. உனக்கும் வெற்றிடத்துக்கும் ஒரு கேப்புக்கு தான் வரேன். எப்போதும் நீ எங்கே இருக்கிற? வெட்ட வெளியில் இருக்கிற. அதை மட்டும்தான் மறந்துக்கிற. எப்போதும் நீ இடைவெளியில் இருக்கிற, ஆனால் நீ எதை மட்டும் மறந்துட்டுக்கிறன்னா இடைவெளியை மட்டும் மறந்துட்டுக்கிற. மற்றதெல்லாம் நினப்பில் இருக்குது. அடடா, நான் இருக்கிறதுக்கு இந்த இடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த இடைவெளியில் நான் இருக்கிறேனே, இல்லை என் கைகள் அசைக்கிறதுக்கு ஏற்றபடி இந்த இடைவெளி எனக்கு ஒத்தி செய்ய சொல்லுது, என்னை நடக்க நிற்க பார்க்க பேச திருப்ப எல்லாம் பண்ணுது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இடைவெளி மேலே இல்லை. எனக்கு எது மேலே இல்லை? அந்த கேப் இருக்குது, அந்த 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 வெற்றிடம் இருக்குது, அது மேலே எனக்கு என்ன இல்லை? இல்லவே இல்லை. ஆனால் சொல்லி கொடுத்தானுங்களே இவனுங்க, அது மேலாம் எனக்கு அக்கறை அதிகமாகுது. ஏ சொல்லி கொடுத்தது, பிசி சொல்லி கொடுத்தது, சி சொல்லி கொடுத்தது, கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. எண்ண முடியாத மதங்கள் இருக்குது. சொல்லி கொடுத்ததுக்கு மேலே என்ன ஆகுது? அக்கறை இருக்குது. எந்த மதமும் சொல்லாத ஒன்று எனக்கு கூடவே இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் சொல்லிடுது, அதையும் சில மதங்கள் சொல்லிடுது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது சொல்லி வச்சிருக்குது. கடவுள் என்ன உள்ளங்கையில் வரைந்தனக்காய் அப்படிலாம் சொல்லி வச்சுது. என் தலைமயிறு எண்ணப்பட்டிருக்குது. என்னுடைய தலைமயிறு என்ன பண்ணிக்குது? எண்ணப்பட்டிருக்குது. என் கண்கள், என் மூக்கு, என் வாய் எல்லாமே இடைவெளியில் தான் இருக்குது. இடைவெளி இருக்கிறதுனால தான் உன்னை காட்சியை பார்க்க முடியுது. இந்த இடைவெளியில் மாய்ஸ்ட்ரி இல்லை மிஸ்ட்ரி இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சு, புகை மண்டலம் வந்துச்சுன்னா உன்னை நானே பார்க்க முடியாது. இடைவெளி எனக்கு எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குது. பரிசுத்தன். கடவுள் எப்படி இருக்குது? பரிசுத்தமாக. பரிசுத்தன்ற ஒரு வார்த்தை, பூரணம்ன்ற ஒரு வார்த்தை, பரிபூர்ணம்ன்ற ஒரு வார்த்தை, சூன்யம்ன்ற ஒரு வார்த்தை, சமவெளின்ற ஒரு வார்த்தை, இடைவெளி என்ற இடத்துல நிறுத்துது. எனக்கு எது இடைவெளி இல்லாமல் எனக்கு கூட இருக்குது? நான் எது தான்? கடவுள் மட்டும்தான். பாரு, கடவுளுக்கு எனக்கும் தூரமாகி வச்சுக்கிறான். கடவுளுக்கு எனக்கும் தூரமாகிட்டான். அது எங்கேயோ தூரமாக இருக்கிற மாதிரியும் நான் அதை போய் கும்பிடணுன்ற மாதிரியும் ஆகிட்டு என்னால். நீ கையை எங்கே தான் எடுத்த? என்கிட்ட தானடா உன் கையே அசைச்சேன். நீ தனியாக என்னமோ வணக்கம் பண்ணுற. நினச்சாவே போதும். கடவுள் என்ன பண்ணவே போதும்? நினப்பிலேயே பக்தி செலுத்த முடியும். பூவோ பழமோ கற்பூரமோ ஊதுவத்தியோ மெழுகோ தசம பாகமோ அல்லது 40ல் ஒரு பங்கோ தேவையில்லை. உண்டியில் காசோ தேவை இல்லை. இப்போ இடைவெளி அற்றது எது? கடவுள் மட்டும்தான். மற்ற எல்லாமே என்ன தான்? ஆனால் உனக்கு ஒரு இடைவெளி குத்தே பார்க்க மாட்டேன்ற. எது இல்லாமல் போச்சோ, இறைவன் உன்னை உருவாக்கி இடைவெளியோடவும் உருவாக்கி இருக்க முடியாமையும் பண்ணிட்டான். அதை என்ன பண்ணல, அங்கே இருக்க வைக்கல, எடுத்துட்டான். உன்னை உருவாக்கினா வச்சான்,
கொண்டாட விட்டான். திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எடுத்துட்டாங்க. நீ தான் என்ன பண்ணுறன்னா போய் தேடி போய் பிடிச்சி எடுத்து வந்து இடைவெளியே இல்லாத ஒன்றை வச்சு நீ இடையில ஒன்று இதுன்ற. எனக்கும் உனக்கும் இடைவெளி இல்லாமல் ஆகலாம். நல்லா புரிஞ்சு வச்சுன்னு இங்கே கடவுளுக்கும் உனக்கும் தான் இல்லை. ஒரு நற்குரு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எனக்கும் எதுக்குடா இடைவெளி, நான் தான் நீ தான் நான். உன் தேவை என்ன பாரு, அது உன் தேவை என்னான்னு பாரு, அதை செய். உனக்கு கோபம் வருது, எனக்கு போய் வேலை செய்ய சொல்கிற. காலில் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி பணங்கணும் வருமா லாட்டிக்கிட்டு அடிக்கணும்னு சொல்கிறேன், நம்பர் சொல்கிறேன்னா என்ன சொல்கிற நீ போய் வேலை செய்ய சொல்கிற. அதுக்கே குரு லாட்டிட்டு அடிக்கணும். ஏன்னா பணக்காரன் என்ன பண்ண எடுத்து வந்து கொடுக்கணும். நான் சாம்பல் கிட்ட இருக்கும்போது எப்படி தெரியுமா, சும்மா காலில் வந்தேன்னா 200 கிடைக்கும், வெளியே வந்தேன்னா. அப்போ என்னடா பண்ணியிருந்த, பிட் பாக்கெட் தான். நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வெளியே போவேன், கரெக்டாக ஒருத்தருவாங்க உள்ளே விட்டு எடுத்தா அதிசயமாக இருக்கும். நம்பர் கூட சொல்லுவார் அவர். யார் 1-9 ஒரு நம்பர் சொல்கிறதா பெரிய விஷயம். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன வேணா எதனால் நடக்கும்னு நினச்சினுக்கிறீங்க. சத்தியமாக என்னால் நடக்கலை. என்ன வேண்டதுனாலாம் அது நடக்கலை. உனக்கும் இறைவனுக்கும் இடைவெளி இல்லை. ஒரு குருக்கிட்ட போகும்போது உனக்கும் இறைவனுக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. நீ சரியாக செயல்பட ஆரம்பிக்கிற, உன் புத்தி சரியாக வேலை செய்யுது, உன் தேவை என்னவோ அதுக்கான வேலையை செய்கிற, உனக்கு அடையிற. இதுதான் நடக்குது. என்னாலலாம் எதுவும் நடக்கலை. சத்தியமாக என்னாலலாம் எதுவும் நடக்கலை. என்கிட்ட எதுவும் கேட்குற, ஏன் எனக்கு இது பிரச்சனை எல்லாம் ஃபோன் பண்ணுற அழற, எனக்கு தெரியாது. நானே ஒரு பிச்சைக்காரன். நானும் யாருக்கிட்ட தான் போய் கேட்க போகிறேன். நீ என்கிட்ட நான் அவங்ககிட்ட ரெண்டு பேரும் யாருக்கிட்ட தான். ஏன்னு கேட்டு டேரக்டாகவே நீ கேட்டுக்கலாம். கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம், நீ என்ன உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நெருக்கம் கடவுளுக்கு உனக்குன்னு உனக்கு தெரியல. அவள் தான் என் வேலை என்னடானா உங்களை 2 பேரும் சேர்த்து வைக்கிறது. யார் 2 பேரையா, உன்னையும் கடவுளையும். என் வேலை என்ன, உனக்கும் கடவுளுக்கும் இடைவெளியே இல்லை. ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க உன்னை, நீ கறி சாப்பிட்ட அதனால் நெருக்கமாக இருக்க மாட்ட. நீ ஆமாம் ஜாதியில் போந்துட்ட நெருக்கமாக ஆக மாட்ட. நீ மத சடங்கெல்லாம் ஒழுங்காக செய்யலை அதனால் என்ன மாட்ட, நெருக்கமாக மாட்டேன்றான். வெளி சொல்லுது, நான் அங்கே தான் இருக்கிறேன், ஏங்க உனக்கு கூடவே இருக்கிறேன், எனக்கு கூடவே இருந்து நீ ஏன்டா இப்படி ஆகுற. ஒரு மீன் அழுது, தண்ணியே நீ எங்குக்கிற. மீன் என்ன பண்ணுது, அழுது புலம்புது, தண்ணியே நீ எங்குக்கிற. தேடுது தண்ணி எங்குக்குதுன்ட்டு. தேடி ஒரு வளாக மீன் இது வாங்கி தாங்கிறேன், தண்ணி தானே, என் வாய் உள்ளே போ. உள்ளே போனேன்னா தண்ணியை பார்த்துருவேன், டைரெக்டாக சாப்பிட்டுக்குது. நீ எதை தேடி போன, தண்ணியை தேடி. அது எங்கே இருந்தது, தண்ணியில். நீயும் இங்கே இந்த தண்ணியில் இருந்த தெரியாத நிலையில் போனேன், அதுக்கும் தெரியாது. ஆனால் பசிக்குது, என்ன பண்ணோம். ஒவ்வொரு சாமியாரும் உன் தேவையை என்ன பண்ணிக்கிறானுங்க, நீ இன்னத்துக்கான கருவியான அந்த சாமியாருடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு கருவியாக தான் ஆனேன். உண்மையிலேயே உனக்கு கடவுள் தேவைப்பட்டு தேடி போய் கண்டுபிடிச்சி அறிஞ்சா, தெரியத்தே இல்லை. இப்போ தண்ணி தேடின்னு போனேன், நீ உள்ளே போய் மாட்டிக்கினியா, வெளியே விடுன்னு கத்தனை, அலறில் என்ன போச்சு, திறந்து விட்டு வெளியே போச்சு. இப்போ விட்டா போதுட்டு அப்பப்போ உள்ளே போய் வா, இது ஒரு விளையாட்டு. இப்போ தேடி வந்தது வந்துச்சு. உன் கேள்வி மறந்துடும். சாமியாருக்கெல்லாம் போனேன்னா என்ன ஆகிடுவேன், கேள்வி மறந்துடும். உனக்கு மருந்துங்கள்லாம் கொடுக்குறானுங்க சாமியாருங்கெல்லாம், உங்களுக்கு தெரியத்தில்லை. அந்த இடத்துலையே வாசனை திரவியங்களில் இது பண்ணுறோம். நைட்ரஜன் ஒரு கேஸ் சாதாரணமாக இங்கே வச்சுருந்தாக்கா சிரிப்பீங்க நீங்கள். நான் என்ன ஜோக் அடிக்கவே வேண்டியதில்லை, சும்மா அப்படின்னா போதும் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு சிரிப்பு விட்டோம், வாயு என்ன பண்ணுதே சிரிக்க வச்சு. வெத்தலைப்பாக்கு, பஞ்சாமிர்தம், மாம்பழம், ஸ்வீட்டு, பீடா அங்கே தருவாங்க. எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று குத்து வச்சுருப்பான். சாப்பிட்டோடனே உங்கள் புத்தினா இடம் அங்கே மதிமயங்கி போயிருப்பீங்க. ஆன்மீக அனுபவம்னா இதான் வைங்க. அது ஜாக் டேனியல்லே இருக்குது. அது சாதாரணமாக சருக்கு கட்டிங் வாங்கி குச்சினா பண்ணிடலாம், நீங்கள் வாங்கி அனுபவிக்கலாம். அதையும் செஞ்சுருவேன் நான் மருந்து கொடுக்குறதில்ல, நேரடியாக ஜாக் டேனியல் கொடுத்துருது. குடிக்குதுன்னாச்சுன்னா என்ன பண்ணேன், குடி கொண்டாடு, தப்பு இல்லை. பட் இறைவன் உனக்கு இடைவெளி இல்லாத ஒன்று இருக்குதுன்னா அது எதுதான், இதுதான்.
இப்போ இடைவெளி நமக்கு ஏற்கனவே எல்லோரும் இருக்குது, நெருங்கக்கூடாது இருக்குன்னா இப்போ பார்த்து பழகணும். எல்லோரும் கூட எப்படி இருக்கணும், அளவு மீறி பழகும்போது தான் ஆபத்து ஏற்படுது. அளவுக்கு அதிகமான நெருக்கம் தான் என்ன ஆகிடுது, ஆபத்து நமக்கு ஏற்படுத்துது. யாரை கூட நெருங்கி பழகினாலுமே சாதாரணமாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நெருங்கும்போது தான் என்ன ஆகுது பிரச்சனை. கடன்னு குத்த பேர் தான் பிரச்சனை, பிரச்சனையை போய் சந்திக்கலான்னு போகும்போது தான் பிரச்சனை. நீ நானாக இருக்கும்போது யாருக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ஆனால் நெருக்கமாக இருக்கிற கடவுளை நினச்சா இன்னும் நல்லா இருக்கலாம். இங்கே எல்லாம் விளையாட்டு, எல்லாம் அற்பம். நான் சொல்லினுக்கிறேன், எப்போவுமே சொன்னிருப்பேன், ஆம்பளை பொம்பளை குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் வரும் அற்ப விளையாட்டு. இதெல்லாம் என்ன விளையாட்டு, ரொம்ப 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 அற்பமான விளையாட்டு. அது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டுக்கிறீங்க. கடவுள் மட்டும்தான் உன்னதம், கடவுள் மட்டும்தான் உன்னதம். அதை கூட இருக்கிறது மட்டும்தான் யதார்த்தம். பிறவிதோறும் உன்னை கூட இருக்க போகுது. உன்னை பொருளாக்கி இடமாக்கி அதுக்கான இடத்த குத்துதோம் அந்த வெற்றிடம் தான், அந்த இடைவெளி தான். ஆனால் அந்த இடமா இருக்கிற வெளியே நீ என்ன பண்ணவே இல்லை, உபயோகப்படுத்துகிற, நன்றி கெட்டு போய்கிறேன். நன்றி இல்லை. நான் எங்கே நிற்கிறேன்னு எப்போனா நீ யோசித்து பார்த்தியா? நான் எங்கே இருக்கிறேன், இந்த பூமி எங்கே நிற்கிது, நான் பூமியில் நிற்கிறேன், பூமி எங்கே நிற்கிது, வெற்றிடம்னு சொல்லி முடிச்சிடுறேன். கடவுள் அது, அது கடவுள். அங்குங்கனாதபடி எங்கும் சொல்லி வச்சுக்கிறான். பார்க்கும் இடம் எங்கும் நிகரற்று இருக்கிறது, பரபிரமமாக இருக்குது, சூன்யமாக இருக்குது. எத்தனை தாத்தாங்க சொல்லிட்டு போய்கிறானுங்க, இன்னும் அவங்க உட்காந்து சத்சங்கம் பண்ணல. காரணம் என்னன்னா ராஜாங்களுக்கு ஒத்து வராத சத்தம் அது விஷயமா இருந்தது. அப்போவுமே அது என்னதான், ஏன் கோயில் சிலை மதம் சாமி எல்லாம் இடிஞ்சு வந்துடும். கடவுள் எனக்குள்ளே கடவுளுக்குள்ளே நானுன்னு ஒன்று உணர்ந்துட்டேன்னா இந்த சட்டம் சமூக தர்மம் மட்ட மசுரான என்ன ஆகிடும், இஞ்சி ஊந்துடும். நேராக தான் வாழ்ந்தாகணும் எல்லாம். நானும் கடவுளில் இருக்கிறேன், நீயே கடவுளுக்குள்ள இருக்கிற, மன்னனாவது மகேசனாவது எல்லாம் யார் தான். அப்புறமா எல்லாம் ஒன்று தானே புரிஞ்சிட்டேன்னா எவனை என்ன பண்ணிப்பான். அதற்காகத்தான் இந்த உண்மையை யாருமே என்ன பண்ணல, சொன்னவங்கள வாழ உள்ள, சொன்னவங்களை என்ன பண்ணல, வாழ உள்ள. நல்ல வேலை நம்ம நல்லா சொல்லி வச்சிட்டோம். உனக்கு தான் இப்போ கேட்கவே டைம் இல்லை, உனக்கு தான் என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே. நீ இடைவெளியோடு பிறந்த ஒன்றை ஏற்கமாக்கிக்கினேன். உனக்கு உங்கள் அம்மாவுக்கு இடைவெளி இருக்குது, உனக்கு புரியல. ஆனால் அம்மா சொன்னால் ஒத்துக்கினேன், அப்பா சொன்னால் ஒத்துக்கினேன், மாமா சொன்னால் ஒத்துக்கினேன். உனக்கு ஏன் கடவுள் இடைவெளி கொடுத்துக்கிறான்னா சுயமாக சிந்திக்க மாட்டியான்னு. கடவுள் ஏன் உனக்கு இடைவெளி கொடுத்து வச்சுக்கிறான், உனக்கும் மனைவிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் தனித்தனியாக ஏன் ஆக்கி வச்சுக்கிறான் உன்னை. உன் இஷ்டம், காற்றை எவ்வளோனா இழுத்துக்கலாம், எவ்வளோனா விட்டுக்கலாம். உன் கண்கள் உன் இஷ்டம், உன்னை என்ன பண்ணிக்கலாம், பார்க்கலாம், கண்களை மூடிக்கலாம். வாழ்க்கை யாருக்கானதுன்னா உனக்கானது. உன் தேவை யாருக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு மட்டும்தான் தேவை. உனக்கு எவ்வளோ தேவைன்னு யாருக்கு தெரியும், உனக்கு தான் தெரியும். எல்லாம் ரெண்டு இட்லி எனக்கு சாப்பிடுங்கன்னு அங்கே சொல்லிடலாம். எனக்கு 3வது இட்லி யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். 2 இட்லி அதிகம், 1 இட்லி தான் எனக்கு, அதுவும் யாருக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஆனால் உனக்கு தான் தெரியும், நீ தான் உன்னையே தெரியாதே. உனக்கு தெரியும் ஆனால் உன்னே தெரியாதே. நீ இடைவெளியை புரிஞ்சிக்கவே இல்லை, நெருக்கமாயிட்ட. யாரை கூட, சாமியாரை கூடவோ, மகானை கூடவோ, புக்கை கூடவோ, எங்கேயோ படிச்சு இந்த வேதாந்தத்தை கூடவோ, சித்தாந்தத்தை கூடவோ ஆகிட்டு நீ பயங்கரமாகிட்ட. அல்மா என்ன ஆயிடுச்சு உனக்கு, கடவுள் தெரியல. இப்போ இடைவெளி தேவையா இல்லையா, நீயே யோசி. சமூகத்துலேருந்து, மனைவிக்கிட்டேருந்து, அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து, நண்பர்களுக்கிட்டேருந்து இடைவெளி வேணுமா வேணாவா? ஆனால் அது அழகானதாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும், அழகானதாக இருக்கணும். நானும் அவளும் பயணம் செய்யணும். கூப்பிட்ற தூரத்தில் அவளும், கூப்பிட்ற தூரத்தில் நானும் இருக்கணும். இல்லை தொடர தூரத்தில் அவளும், தொடர தூரத்தில் நானும் இருக்கணும். உதவிக்கிற தூரத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கணும். ஆனால் ஒட்டிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நானும் என் மனைவியும் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற தூரத்தில் இருக்கணும். ஆனால் என்ன கூடாது, ஒட்டிக்கவே கூடாது. ஒட்டியே இருந்தால் கூட விலகி இருக்க கற்றுக்கணும். ஒட்டி தான் இருக்கணும், ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், நான் விலகி இருக்கவும் கற்றுக்கணும். ஏன் ரொம்ப ஒட்ட என்ன ஆகிட்டு நம்ம நிலமை. ஆமாம், எனக்கு ஏற்ற துணையாக உனை மாற்றவா. உனக்கு ஏற்ற துணையா நான் என்ன, ஏன் நிலமை என்ன ஆகும். உனக்கு ஏற்ற துணையாக என்னை மாற்றவா என்ன ஆகும் நம்மளை. உனக்கு ஏற்ற துணையான என்ன அர்த்தம் சொல்லு. கொஞ்சம் இங்கே வெட்டுறது, அல்மா கொஞ்சம் இங்கே வெட்டுறது, அல்மா கொஞ்சம் இங்கே வெட்டுறது. ஏங்க இது அதிகமாகுது இது கம்மியாகுதுங்கன்னு இதையும் வெட்டுறது.
போடி மொத்தமாக எடுத்துருங்க. இதை தாங்க நான் முதல்ல சொன்னேன்னு. அப்போ திட்டமிட்டு தான் முடிய வெட்டிக்கிறாங்க. அப்போது எனக்கு உனக்கு கேட்ட துணையாக மாற்றுறது எதுக்காகன்னா, இவனே வேலைக்காவது பீஸா ஆக்கிறது எப்படி? எந்த மனைவினா இருக்கட்டும், அது பில்கேட்ஸுக்கே கூட இருக்கட்டுமே, அவன் மனைவி கிட்ட போய் கேளு, உங்கள் கணவன் எப்படி சிறப்பானவரான்னு. வெளியே பத்திரிக்கைக்கு வேணால் சிறப்பானவன் சொல்லுவா, பர்சனலாக அவங்க வீட்டுக்கு வேலைக்காரிக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருப்பா, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசி பாஸ்டர்ட், அவனுக்கு என்ன பண்ணுற நீ, காப்பியை கொஞ்சம் ஹாட்டாகவே வெயி, எழுதுட்டானான்னு பார்த்துட்டு போய் சொல்லியிருப்பாளா, சொல்லிட மாட்டாளா? நம்ம பில்கேட்ஸே கேட்டுடலாம். டைவர்ஸ் வர பண்ணிட்டுக்கிறார் போல, இப்போ டைவர்ஸ் பண்ணுறதா பேசிக்கிறாங்க போல. ஏன் நெருக்கம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களோட அறியாமையை தான் பயன்படுத்திக்குவோம், அறியாமையை தெரிஞ்சுக்கவும் தான் பார்க்குது. நெருக்கம் எதை பார்க்குது? அடுத்தவங்களுடைய முட்டாள்தனத்தை, அறியாமையை, இயலாமையை, இதுங்களை தான் நெருக்கம் பார்க்குதே தவிர அவங்களுடைய உண்மையை, அவங்களுடைய அன்பை, அவங்கக்கிட்ட இருக்கிற பலத்தை என்ன பண்ணுறது இல்லை, இது பார்க்குறது இல்லை. நெருக்கம் ஆபத்து. ஏன் அது என்ன பண்ணாது? நெருக்கமான என்ன பண்ணாது அது? உன்னை நீ நெருங்கிட்ட, உன் வேல்யூவே இருக்காது. நல்லா வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருந்தான், நெருங்கினேன் என்னடா மச்சின்னுவான். இன்னும் ரொம்ப நெருங்கினேன், வண்டி விட்ரு கேட்பான், வண்டியில் இது முதல் இறங்கடான்னுவான். நம்ம வண்டி தான், ரொம்ப நெருங்கிட்டானாம்மா. நம்ம என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம 2 பேரும் என்ன சாதாரணமா ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டுன்னுவான். எங்கே நீங்கள் ஏமாந்தீங்க, யார்கிட்ட ஏமாந்தீங்க யோசிச்சு பாருங்க. யார் உன்னை ஏமாத்தினாங்க? வேறு யாருன்னா, நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாயே, அவள் தான் உன் கதை முடிஞ்சிச்சு. உன் கதை என்ன? அதுதான். அப்போ இடைவெளி வேணுமா வேணாவா? வச்சுக்கோ. அந்த இடைவெளி மேலே கவனமாக இரு. அந்த இடைவெளி மேலே என்ன பண்ணு, கவனமாக இரு. பாலங்களை அமைச்சு உள்ள வரவை, ஆனால் இடைவெளியை எப்போதும் மெயின்டைன் பண்ணணும், கண்காணிக்கணும். நீ யாரோட ஒட்டிட்டாலும் எப்படி இருக்குண்ணா அளவு நெருக்கம்னா இடம். இந்த இடைவெளி குறைக்கிறதுக்கு தான் நான் மகான்களை திட்டுறேன். இடைவெளி வந்தால் தான் நீ என்ன பண்ணுவ, தனியாக இருந்தால் தான் நீ யாருன்னே யோசிப்ப. எப்போ பார்த்தாலும் ஒட்டினே இருந்தேன்னு வச்சுக்க, நம்மனா 2 பேர் பொழுதுன்னு நினச்சிக்கணுப்ப. எப்போலாம் உனக்குள்ள ஒரு கேப் கச்சா தான் நம்ம உன் மனைவியோட அல்லது உன் கணவனோட உண்மை புரியணும்னா கொஞ்சம் இடைவெளி உனக்கு வேணும். அப்போ தான் வேல்யூவே தெரியும். ஒரு 4 நாள் தனியாக போய் பார்த்தா தான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். ஆஹா, இந்த பொம்பளை நமக்கு சூடாக இப்படி ஒரு காப்பி கொடுப்பா, இல்லை உட்கார வச்சுட்டு தோசையை சுட்டு போட்டு போதுன பிறகு உன்னை போட்டு விட்டு போயிடுவா, நம்மளும் வானான்ட்டே அமைக்கின்னு வந்துடுவோம். எப்போ தெரியா? இடைவெளி தான், இடைவெளி தானே. அப்போது ஒரு கேப் யாருக்குன்னா பண்ணுதே தேவைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், தேவைப்படுதோ இல்லையா, நான் எப்போதுமே எப்படி இருப்பேன், கொஞ்சம் விலகியே இருப்பேன். ஏன் நான் விலகி இருந்தால் தான் உன் அழகை கூட ரசிக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்னங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உன் மனைவியோ உன் நண்பர்களோ சொன்னாலும் கூட சொல்லுங்கள். அப்போ தான் உன்னுடைய சுயமுகத்தை நான் என்ன பண்ண முடியும், ரசித்தபடி வாழலாம். நெருங்கிட்டேன்னா உன் முகம் எனக்கு தெரியாது. என் குரு சொன்னார், சொல்லுங்கள், கட்டிப்பிடிச்ச முகங்களை பார்க்க முடியறதில்லை. கட்டிப்பிடிச்ச பேர் என்ன பண்ண முடியறதில்லை, முகங்களை பார்க்க முடியறதில்லை. அப்படி தானே பக்கத்தில் இருக்கும்போது 3வது கை வந்து அங்கே தொட்டுனுக்குது. ஆமாம், பக்கத்தில் வந்தால் தெரியுது இல்லைல்ல. நான் உங்கள் களவு சார்ந்த வாழ்க்கையை கொச்சப்பத்தை பேசலை, அது உங்கள் விருப்பம், அதை பற்றி நான் பேச வரல. இடைவெளியோடவே என்ன பண்ணுங்க, பழகுங்க, யாரை கூட உறவாடுங்க. ஆனால் என்ன இருக்குண்ணா, ஒரு தூரத்தை என்ன பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் நல்லது, அதுதான் நல்லது. மனைவி கணவன் எப்படி இருங்க, கொஞ்சம் இடைவெளியோடு இருங்க. அப்போ தான் எப்படி இருப்பீங்க, வாழ்ந்தீங்கன்னு அர்த்தம் இருக்கும். இடைவெளியே இல்லைன்னா என்ன ஆகும், சதா இந்த ஆள் இங்கேயே உட்காந்துக்கிறாங்க, முறைச்சியே பார்த்துக்கிறான். வெங்காயம் கட் பண்ண முடியல, பச்சை மிளகாய் கட் பண்ண முடியல, எப்பா பாரு சனியை இங்கேயே உட்காந்து. இதில் வேறு இதுக்கு டேமேஜ் ஆகிடுச்சா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சா, இங்கேயே இருந்துச்சு. எப்போ இந்த ஆள் உடம்பு சரியில்லை வெளியே போகிறானோன்னு இருக்குது. எப்பா பாரு இங்கேயே உட்காந்து ஆன்ட்டினே தண்ணி எத்தா, சோறு எத்தா, காப்பி எத்தா, மயிர் எத்தா, மட்டை எத்தா, நீ சி போர் வச்சிடும்.
அந்த சனியனுக்கு நம்ம சொல்லணும், போ ஏந்து இல்லை என்ன பண்ண, நம்மளே கொஞ்சம் வெளியே வரணும். யார் விலகி இருக்குண்ணா, அதுதான் கோயிலுக்கு குட்டையெல்லாம் போகிறதாவோ. பைக்கு எத்தனை வெளியே போனால் என்ன பண்ணலாம், நம்ம இவங்களும் வெளியே அனுப்ப முடியாது, நம்ம என்ன பண்ணலாம். இல்லை நானும் வரேன்டின்ற அந்த மாமியாருக்கு, ஐயோ உங்ககிட்டருந்து விடுதலைக்கு தான் நானே போகிறேன். அங்கேயும் இந்த சனியை கூட்டும் போகிறது. உடனே அவளுக்கு என்ன பிடிக்காதோ அந்த சாமியை பார்த்து போகிறது. ஏன் இல்லை வேற ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறது. ஏன் அப்படின்னா என்ன இல்லை, உங்கள் இடைவெளி உங்களுக்கு மூச்சு முட்டுதுங்க, கொஞ்சம் தள்ளிடுங்க, சொல்லுவோம்மா சொல்லுவோம். இதை நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கும்போது தெரியுது உங்களுக்கு. நீங்கள் மென்டலாக நீங்கள் யாரை கூட அட்டாச் ஆனீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியலன்றது உங்களுக்கு தெரியல. அதுதான் நான் இப்போ பேசுகிறேன். நீங்கள் யாரை கூட மென்டலாக அட்டாச் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாது, உங்களுக்கு புரியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலித் இயக்கம், தலித்தியம் புத்தகங்கள்லாம் கூட தலித்து சார்ந்தது இப்படிலாம் சொல்லணும் வைப்பான். நீங்கள் அதெல்லாம் படித்து மென்டல் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஆல்மா புக் நீங்கள் ஏதாவது கதை தலித்துன்றுவான். ஒரு காலத்தில் தலித்தியம்லாம் பேசியிருந்தவங்களாம் தான். இந்த புத்தகங்கள்லாம் தலித்தியத்தை சார்ந்தது. ஜாதிய விடுதலை பற்றி பேசினா தலித்து அப்படின்னு பேசி அப்படிலாம் பண்ணவங்களாம் இருக்கிறானுங்க. அப்படிலாம் பார்த்தானுங்க இந்த உலகத்தில். எப்படியாவது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு உருவாக்குறதே ஒரு வேலையை வச்சு நிற்பானுங்க. நான் அந்த இடைவெளியே சரின்னு சொல்ல வரல. அந்த இடைவெளி நான் சரி, அதுவும் ஒரு இடைவெளி தான். மனுஷனுக்கு என்ன பண்ணுறது, இடைவெளி ஏற்படுத்து, நான் அதை சொல்லலை. பட் இப்போ இடைவெளியை நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துக்கலாம். எப்படியெல்லாம், நான் ஒரு தனி நபர், எனக்கு இன்னொருத்தருக்கும் இடைவெளி இருக்குது. ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் இடைவெளி இல்லை. எனக்கும் கடவுளுக்கும் இடைவெளி இல்லை. அப்படி இடைவெளி இருந்தால் நான் இல்லை. உனக்கும் கடவுளுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கேன், அந்த கணமே நீ இல்லை. நீ உயிரோடு இருக்கிறன்னா கடவுளோடு தொடர்போடு இருக்கிற. நீ உயிராகிறன்னா என்ன அர்த்தம், கடவுளோடு தொடர்போடு. செத்துப்பட்டேன்னா லிங்கு கட் ஆயிடுச்சு. ஆமாம், கேபிள் லிங்கு கட் பண்ணிட்டாங்க, அவள் தான் டேமேஜ் ஆகிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது, பீஸ் போயிடும். ஏன்னா என்னன்னா சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து கரண்ட் வரல, பீஸ் போயிடும். சாஃப்ட்வேர் அங்கேயே தான் இருக்குது, கம்ப்யூட்டர் அங்கேயே தான் இருக்குது, கரண்ட்டு மட்டும்தான் வரல. யூபிஎஸ் வேலை செய்யலை சார், எம்பிஎஸ் பவர் சிஸ்டம் போயிடுச்சு. கடவுள்னா ஆகிட்டார், கட் ஆகிட்டார். ஸோ ஒரு கணம் கூட இடைவெளி இல்லாமல் உன்னை கூட இருக்கிறது ஒன்று எதிரான அது எது, கடவுள் மட்டும்தான். ஸோ இடைவெளினோடனே உனக்கு ஞாபகம் எங்கே போயிடணுன்னா கடவுள்கிட்ட. ஏன் எனக்கும் கடவுளுக்கும் அவ்வளோ நெருக்கம், உங்கள் எல்லாருக்கும் நெருக்கம். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் நினைத்தாலும் நினைக்கா காட்டியும், நீங்கள் புரிஞ்சினாலும் புரிஞ்சுக்கா காட்டியும், நீங்கள் உணர்ந்தாலும் உணரா காட்டியும், உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இணைப்பை யாராலையும் கட் பண்ண முடியாது. நீங்களே வானானா கூட அது வானான்னு நினச்சிச்சேன்னா என்ன தான் நீங்கள் நெருங்கி போனாலும் போன்னு விட்டுரும். ஸோ சந்தர்ப்பம் இருக்கும்போதே எது ஒன்று இணைப்பில் இருக்கிறியோ அது என்ன பண்ண அனுபவிக்கப்பார். இஷ்டம் விட்டாலும் விட்டு. மற்றபடி இடைவெளின்றதெல்லாம் இருக்கணும். இடைவெளி நல்லது. ஜாதி இடைவெளி தப்பு. ஜாதி இடைவெளி தப்பு. அர்த்தமற்ற இடைவெளிகள் தப்பு. ஒன்றும் அதெல்லாம் நல்லது இல்லை. ஆனால் ஆனா பெண்ணாக இருக்கிறது அழகு, அத்தை மாமியாக இருக்கிறது அழகு, அண்ணன் தம்பியாக இருக்கிறது அழகு. எப்போ ஒட்டின்னு இருந்தா, நான் உன் அண்ணன் இல்லை, நான் கட்டி பிடிச்சினே தான் தூங்குவேன், கட்டி பிடிச்சினே தான் இருப்பேன்னா அண்ணங்க தம்பிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொல்லையாக இருக்கும். அது பேர் என்ன, அது அன்பா? இது தொல்லை. அன்புனாவே இடைவெளியை புரிஞ்சுக்கின்னு ஒத்திசைவு கொள்வது. உன்னை நீயாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறவங்க தான் உங்ககிட்ட அன்பாகிறவங்க. அன்பானவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை நீயாக இருக்க யார் அனுமதி தருகிறார்களோ அவர்கள் தான் யார் இங்கே அன்பானவர்கள். நீயாக இல்லாமல் தப்பு பண்ணால் சுட்டி காட்டுவாங்க, அது நீ இல்லடான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது நீ இல்லடான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் நீ அதுதான் நீ சும்மா நினச்சிருந்தேன்னா வேற என்ன கூட நெருக்கமாயிட்டுக்கிற, வேறு எதை கூட ஒன்றா ஆகிட்டுருக்கிற, நெருக்கமாயிட்டுக்கிற. நீ உன்னோட நெருக்கமாக இருந்து உன்னை பற்றின தேவைகளோடு நீ அழகாக இருந்தேன்னா இந்த இடைவெளியெல்லாம் புரிஞ்சிடும், அழகாக மெயின்டைன் பண்ணலாம். யார் எங்கே தான் இருக்குண்ணா, அங்கங்கே தான். இல்லை என்ன ஆவான், எல்லாத்தையும் ஒன்றா வச்சா என்ன ஆவான், கெட்டுடும். இடைவெளி வச்சு தானே பண்ணா வைக்கணும். சர்க்கரை காபி தூள் என்ன ஒன்றா தானே போட போகிறான்,
சர்க்கரையில் காப்பி தூள் கொட்டி எல்லாத்தையும் குளிக்கு டபுள் போட்டு வச்சு ஸ்பூனில் எடுத்து தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கலக்கி தானே குடிக்க போகிற. சோறு சாம்பார்லாம் ஒன்று தானே, ஓகே பருப்பை எடுத்து போடு, இல்லை எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு கிக்கு. காலைல காஃபி, 2 இட்லி, ஒரு சாம்பார், ஒரு பொங்கல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு, ஆமாம் காலைல 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஜூஸ் இது குடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. காஃபிக்கும் இட்லிக்கும் இடைவெளி இருக்கணும், இட்லி 2க்கும் இடைவெளி இருக்கணும். நான் சொல்கிறது ஒரே இட்லி இவ்வளோ பெருசு, மாவு மொத்தமாக ஊற்றி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு குக்கரில் வச்சு அடிச்சு வேக வச்சு இட்லி எப்படி தான் புட்டு தான் சாப்பிட போகிற. பாயில்டு கேக்குயா உள்ளே ஏன் வேவாது, குக்கரில் வச்சு வந்துடும். கட் பண்ணி சாப்பிடு, வெந்த வரைக்கும் சாப்பிடு, இல்லை திரும்ப சாப்பிடு, இடைவெளியே கிடையாதுன்னு சொல்லி சட்னி சாம்பார் புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சு எப்படி இருந்தாலும் உள்ளே சாப்பிட்டு ஒன்றா தானே போகுது. இட்லிக்கும் சட்னிக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும், சாம்பாருக்கும் சட்னிக்கும் இடைவெளி இருக்கணும், புரியுதா? அப்போ தான் டிஃபன் சாப்பிட முடியும், அப்போ தான் ருசிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம நிலமை? அப்போ இடைவெளி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதை விட உதாரணம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. ஆமாம், நாங்கள் இடைவெளியே கிடையாது, 2 பேரும் ஒன்றா நின்னா என்ன அர்த்தம்? சாம்பார் சட்னி ஒன்றா போட்டு அடிச்சிட்டாங்க, இட்லியும் போட்டு இட்லி சட்னி சாம்பார் மிக்சியில் போட்டு ஒரு கிக் பண்ணி ஒரே ஒரு அடி அச்சு எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே இல்லை என்ன சொல்கிற போகிறீங்க? இந்த வீடியோ மட்டும் அந்த ஆள் பார்த்தாருன்னு வச்சுங்க, மேலே வேலையை நீத்திடுவான், மிக்சியில் போடுங்கன்றுவான். நீங்கள் பாட்டு மென்னே இருங்கன்னார்ல, மிக்சியை மூடிடணும், ஏன்னா வாயை மூடி சாப்பிட சொல்லிடுறேன், மிக்சியை மூடணும், மேலே தேய்ச்சிடுவான், சரி குடிச்சிருக்கன்றுவான். உசாராக இருங்க. ஆமாம், பாவிங்க இருக்கிறானுங்க சுற்றி நம்மளை சுற்றி. ஆமாம், தப்பாகவே புரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் என்ன தான் பண்ணுவோம், தப்பாக தான் புரிஞ்சுப்போன்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இடைவெளி நல்லதா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கூட கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இடைவெளி விட்டு நீங்கள் அமர்ந்தீங்கன்னா கூட இடைவெளி விட்டு அமருங்க. சிந்திச்சிங்கன்னா கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு சிந்திங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு சிந்திங்க. அவங்க தரப்பு நியாயம் ஒன்று இருக்கும்ல, அதை புரிஞ்சுங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு இடத்த கொடுங்க. எல்லா தரப்பு நியாயமும் ஒன்று இருக்கும், அதனால் அவங்களுக்கான இடத்த கொடுத்துட்டு யோசிங்க. நீங்களாக இருங்க, அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நண்பரோ இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து இருங்க. நீயாக, நானாக, நாம் இருவரும் உறவாக இருக்கலாம் தானே? இருங்க, நல்லா இருங்க, இடைவெளியை புரிஞ்சுங்க.